வணக்கம் நேயர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். இந்த நவராத்திரியின் போது ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றதும், ஸ்டாக் மார்க்கெட்டில் நவராத்திரி பூஜை என்னதை விஜயதசமியும் போதுனா நமக்கு ஸ்டாக் ஏறுமா, பெனிஃபிட் கொடுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. விஜயதசமி அப்படின்னாலே விஜயம், தசமின்னா வெற்றி, விஜயம்னாலே வெற்றி, 10வது நாள் வெற்றி, அது நம்ம துர்கை அம்மனுடைய வெற்றி. அந்த வெற்றி நாளன்னைக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம வெற்றிக்கூடிய அந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜி உண்டு. 2 விதமான வட இந்தியாவில் 2 விதமான நாட்களிலே நமக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் கணக்கு ஆரம்பிப்போம். ஒன்று இந்த விஜயதசமி போது, மற்றொன்று மூரட் ட்ரேடிங்னு சொல்லக்கூடிய அந்த தீபாவளி மறுநாள். இந்த 2 நாள்லேயும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுடைய என்ட்ரி லெவலுக்கு வட இந்தியாவில் போகும். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், பல கோடீஸ்வரர்கள் வடநாட்டிலே உண்டு ஸ்டாக் மார்க்கெட்டில். தென்னாட்டில் அவ்வளோ பெருசாக இல்லை, ஆனால் வடநாட்டில் உண்டு. ஏன் அப்படின்னாக்க, அவங்க வர்ஷிப் பண்ணக்கூடிய 2 விஷயங்கள் நமக்கு ஒரு மைண்டில் வச்சுக்கணும். லக்ஷ்மி தேவியை வணங்குகிறார்கள், லக்ஷ்மியில் கூட குபேர் லக்ஷ்மியை வணங்குகிறார்கள், சந்தோஷி மாதா அப்படிங்கிற லக்ஷ்மியை வணங்குறாங்க. இந்த 2 லக்ஷ்மியும் அப்படியே ஐஸ்வர்யத்தை கொடுப்போம். இப்போ பாம்பேயில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கோயில் இருக்கு இல்லையா, ஃபுல்லாக அந்த லக்ஷ்மியோட கண்ட்ரோலில் தான் இருக்குது பாம்பே ஃபுல்லாக. அப்போ ஸ்டாக் மார்க்கெட் எங்கே இருக்குது? பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எங்கே இருக்குன்னா பாம்பேயில் இருக்குது. அப்போ லக்ஷ்மிங்கிற சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இடமானது பாம்பேன்னு வச்சுக்கிறோம். அப்போது துர்கை தேவி தசமி அன்று விஜயத்தை பெறுகிறாள் அப்படின்னா அது நத்திங் பட் லக்ஷ்மியுடைய பெனிஃபிஷ். துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி சேர்ந்தது தானே இந்த நவராத்திரி. அந்த துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி சேர்ந்த விஜயதசமி அன்று நமக்கு வெற்றியை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்படிங்கிற இண்டிகேஷனால் தான் ஸ்டாக் மார்க்கெட் ஏற ஆரம்பிக்குது. அன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாம் வச்சுருக்கோம். அப்போது ஒரு டே ப்ராஸ்பரிட்டி கொடுக்கக்கூடிய, நல்ல ஒரு க்ரோத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு பர்ஃபெக்ட் பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்னாக்கா விஜயதசமி. குழந்தைகளெல்லாம் கொண்டு போய் அன்றைக்கி தான் ஸ்கூலில் ஆரம்பம், அக்ஷராபியாசம்னு சொல்லுவோம். ஸ்கூலில் ஆரம்பிக்கிறதுக்கு கல்வி கேள்விகளில் சிறந்து வருவதற்காக அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சரஸ்வதியை சேர்ந்ததுனால சொல்லுகிறோம். அப்போது ஒரு நவாக்ஷரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சுவாமி காளி தேவியாகவும், லக்ஷ்மி தேவியாகவும், சரஸ்வதி தேவியாகவும் 3 தேவியரும் சேர்ந்திருப்பது தான் நவராத்திரியின் தன்மை. அந்த தன்மையின்படி தான் இந்த நவராத்திரி நடக்கிறது. அந்த தன்மையின்படி தான் நமக்கு பங்கு வர்த்தகத்திலே, பங்கு சந்தையிலே ஈடுபாடுகள் உள்ளவர்களுக்கு பங்கு பெனிஃபிட் கொடுக்கறது. இதை புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுனாக்க பெனிஃபிட் நல்லா வரும். யோகங்கள் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அப்போது அந்த இடத்துல புரிஞ்சிட்டோம்னா என்ன ஆகும்? சுக்கிரனுடைய தன்மை எப்படியுமே அடுத்தவருடைய பணத்தை நமக்கு வாங்கி கொடுக்கும். அப்போது லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னாலே இந்த சுக்கிரனுடைய தன்மை தான் மைண்டில் வச்சுக்கணும். அந்த சுக்கிரனுடைய தன்மைத்தை அடுத்தவருடைய பணத்தை, சகல ஐஸ்வர்யங்கள், அதாவது எனி ட்ரேடிங். இப்போலாம் நீங்கள் பிளாட்ஃபார்மில் போய், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்மில் போய் உட்காரும்போது எப்படி இருக்குது, நம்மளுடைய ஆப்போனன்ட் சைடில் இருக்கிறவங்க யாருன்னே தெரியாது. ஸ்க்ரீன் தான் இருக்குது நம்மகிட்ட. நம்ம பை போடுவோம், யார் செல் பண்ணால் தெரியாது. நம்ம செல் போடுவோம், யார் பை பண்ணால் தெரியாது. அப்போது ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க யாருன்னே தெரியாது. நமக்கு இந்த பக்கம் இருக்கிறோம்னாக்க அந்த சைடில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம இங்கே கிரகித்து கொள்கிறோம் என்றால், அங்கே தோற்காமல் அவங்க தோற்று நம்ம ஜெயிக்கணும், நம்ம தோற்று அவங்க ஜெயிக்கக்கூடாதுன்னா 6ஆம் இடம் வேலை செய்யணும். நமக்கு 6 வேலை செய்யணும்.
அப்போ 6ஆம் இடம் வேலை செய்தால் இவர்களுக்கு காசு வந்துடும். அந்த 6 வேலை செய்யணுன்னா இந்த சரஸ்வதி பூஜைக்கு அடுத்த வரக்கூடிய விஜயதசமி அன்னைக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுப்போம். அப்படி பண்ணினாக்க நல்லதொரு பெனிஃபிட்டை நாம் ரீட் பண்ண முடியும் என்பதில் சந்தேகமில்லை. மற்றும் ஒரு பதிவில் மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.